இன்று தேவனுடைய வார்த்தை நாம் பார்க்க போகிறது என்னவென்றால், இழந்து போன பலத்தை தேவனிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்வது. 2023ஆம் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலனெல்லாம் நாம் இழந்தோமோ, 2024ஆம் ஆண்டில் அந்த பலத்தெல்லாம் திருப்பி கொள்வதற்காக தான் இந்த கடைசி நாட்களில் நம்ம என்ன பண்ணுகிறோம், ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இழந்து போன பலத்தை எப்படி திருப்பி கொள்ள முடியும், எப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் ஒரு மனுஷனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் அந்த வருட இறுதியில் என்பதை நாம் இன்று தியானித்து ஜெபிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, 16:28 இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று தேவனே பலப்படுத்தும் என்று அவன் விண்ணப்பம் செய்கிறான். ஆமென். கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் சிம்சோனை போல நம்முடைய வாழ்க்கை இந்த 2023ஆம் ஆண்டு மாட்டியிருக்கலாம். அதிலிருந்து 24ஆம் ஆண்டு தொடங்கும் போதே பலனற்ற நம்மளை தேவன் பலப்படுத்தி புதிய ஆண்டுக்குள்ளாய் நாம் கொண்டு வர வேண்டும். அடுத்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுங்கப்பா, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும்னு கேளுங்க. இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக, 1 நாட்களுக்குள்ளாக இந்த வருடத்தை முடிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம், இந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே என்று கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பட்டு சகிப்பதினால் கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறி இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் இழந்து பணிந்து ஆனந்த நீர் வடிப்பே என் ஓட்டம் ஜெயத்தோடு முடியும் அந்த நாளை சுதந்தரிப்பே என் ஓட்டம் ஜெயத்தோடு முடியும் அந்த நாளை சுதந்தரிப்பே தேகம் அழியும் கூடாது இதை நம்பியார் பிழைப்பார். இந்த தேகம் அழியும் கூடாது இதை நம்பியார் பிழைப்பார். என் பிதாவி வாசஸ்தலங்கள் உண்டு, நான் இருப்பேன். என் பிதாவி வாசம் ஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் இருப்பேன். அவர் பாதம் இருந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் என் ஜெயத்தோடு முடியும் அந்த நாளை சுதந்தரிப்பே
அடை சுத்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தே நான் மறவே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்து நான் மறவே. ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைப்பார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். இன்று பாதம் எழுந்து பாடிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. என்ன நோக்கம் ஜெயத்தோடு முடி அந்த நாளை சுத்தரிப்பே. என்ன நோக்கம் ஜெயத்தோடு முடி அந்த நாளை சுதந்தரிப்பே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இங்கு சொல்லப்பட்ட வார்த்தையானது, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று சிம்சோன் தேவனை நோக்கி கதறுகிறான். சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால், அவன் தேவ பலத்தினால் நிறைந்தவனாய் வாழ்கிறவனாய் இருந்தான். அவனுடைய துன்ப நேரத்தில் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அர்ப்பணிப்பு, நம்ம ஜெபம் செய்யும் போது எப்பொழுதும் ஒரு மனுஷன் உயிர் போகும்போது எப்படி போராடுகிறானோ அப்படி போராடுகிற ஒரு ஜெபம் மனுஷன் வாழ்க்கையில் வேண்டும். ஏதோ நம்ம எந்திரிச்சோம், ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதிங்க, அது காலையில் ஏஞ்சி பல்லு விளக்கிட்டு காஃபி குடிக்கிறவங்க சாப்பிட்றவங்க பண்ணுறது. ஏடி பல்லு விளக்கிட்டு சில பேர் பல்லு விளக்காமல் சாப்பிடுவாங்க, அது அவங்க விருப்பம். ஆனால் வெளியில் போகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அது போல் ஜெபம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே கேட்டால் சொல்லுவாங்க, இயேசு ராஜா அழகாக ஜபத்தை கற்றுக் கொடுத்தாரு. என்னப்பா கற்றுக் கொடுத்தாரு? பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, எனக்கு அனுதினத்தை காரியங்களை தாங்க. ரைட். அதனால் நான் என்ன பண்ணுவேன், இன்றைக்கி நாளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குருவி ஜோஷியம் பார்க்குற மாதிரி இன்றைக்கி ஒரு வார்த்தையை பார்த்துட்டு கேலண்டரில் அடி போகும்போது கேலண்டரில் வார்த்தையை பார்த்துட்டு என்ன பண்ணிவிடுவோம், போயிடுவோம். அதில் அது நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் ஜெப ஆவி இருக்கணுன்றதுக்கு. ஆனால் தேவனிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வருடத்தை நீங்கள் கழித்து போகும்போது எப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் ஒரு மனுஷன்கிட்ட எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமென். இங்கு சிம்சோன் தன்னுடைய நெருக்கத்தின் காரியம், அவனுடைய வாழ்க்கை முடிந்து போகிற ஒரு உன்னதமான ஒரு நேரத்தில் ஆண்டவரை நோக்கி அவன் கதறுகிற ஒரு கதறலை இங்கு நாம் பார்க்கலாம். பாருங்க, சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்தது முதல் காரியம், அவன் வாழ்க்கையில் இழந்தது தன்னுடைய பலன். மனுஷனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது ஒன்றுங்க, ஆவிக்குரிய பலன். இந்த ஆவிக்குரிய பலனை ஒரு மனுஷன் இழந்துட்டானா என்னதான் போராடினாலும் அவன் வாழ்க்கையில் இழந்ததை திரும்பி கொண்டு வர்றது மிக கடினம். அந்த இழப்பு சாதாரணமானதாக இருக்காது. அந்த இழப்பு அவர்களால் ஈடுகட்ட முடியாத இழப்பாக இருக்கும். ஏன்னா தேவ பலன், தேவ பலனை சிம்சோன் முதல் காரியம் அவன் தேவ பலனை இழந்தான். தேவ பலனை மாற்றும் அவன் இழக்கவில்லை. அவன் இழந்தது போனது
ரட்சிப்பை அவன் வாழ்க்கையில் இழந்து போகிறவனாய் இருந்தான். பாருங்க, சிம்சோன் தேவனை நோக்கி கதறுகிற ஒரு கதறல். தேவனே, இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு என்ன பண்ணுங்க, இறங்கு தருள். ஒரு விசை மாத்திரம். இந்த 2023ஆம் ஆண்டை முடித்து போகிற நீங்கள் 2024 திருப்பி அதே வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நேற்று தினத்தில் பார்க்கும்போது ஆண்டவரே என்ன வாசித்தோம், ஆண்டவரே என் நாட்களை என்ன பண்ணுங்க, புதிதாக்குங்க. ஹல்லேலூயா, என் நாட்களை புதிதாக்குங்க. ஆனால் அந்த புதிதாக்க வேண்டியது எப்படியா இருக்கிறதா இருக்கணும்? உன்னை தேவன் புதிதாக்கணும்னா தேவனுடைய பலன் உங்களுக்குள்ளாய் வர வேண்டும். ஆமென். சிம்சோன் தேவனிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் பாருங்க, நான் என் 2 கண்களாக ஒரே தீர்வாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்காதபடிக்கு என்னை ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க ஆண்டவரே, நினைத்தருளும். ஏன்னா சிம்சோன் தேவனுடைய ஆவியினால் நிறைந்தவனால பெலிஸ்தியர்களை அவனை கண்ணும் போது, அவனை காணும் போது அவர்களுக்குள்ளாக பயம் உண்டானது. ஏன்? அவன் ஒருவன், அவர்கள் 1000 பேராக இருந்தாலும் அவனோடு இருந்த ஒரு பலன் தேவனுடைய பலன். ஆமென். அந்த தேவனுடைய பலன் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை வீழ்த்தக்கூடிய பலனை தேவன் அவனுக்கு தந்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பலன் ஒரு மனுஷ வாழ்க்கையில் இருக்குமானால் 2024ஆம் ஆண்டில் ஆண்டவரே இந்த அவன் கேட்கிற ஒரு காரியம் பாருங்க, என் 2 கண்களுக்காக ஒரு தீர்வை பெலிஸ்தியர் கையில் என்ன பண்ணிடாதீங்க ஆண்டவரே, பழி வாங்கிடாதீங்க ஆண்டவரே. அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆமென். அவன் வாழ்க்கையில் என்னென்னலாம் இழந்து போகிறான் பாருங்க. அவன் வாழ்க்கையில் இழந்து போகிற காரியங்கள். சிம்சோன் கதறும் போது அவன் ஏங்க அழுதான் என்பதை குறித்து பார்க்கும்போது, முதல்ல அவன் வாழ்க்கையில் தேவனை விட்டு தூரம் போனவுடன் தேவனுடைய பலனை இழந்தான். தேவனுடைய பலனை இழந்த பிறகு அவனை சுற்றிலும் உள்ள உற்றார் உறவினர்களை அவன் இழந்தான். அவனை சுற்றி உள்ளவர்களை அவன் இழந்தான். தன்னுடைய சொந்த ஜனங்களை அவன் இழந்தான். தேவன் தந்த நன்மையான காரியங்கள், நன்மையான செய்கைகளை அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணான், அவனோட வாழ்க்கையில் இழந்தான். ஆமென். அவன் இழந்து போன நேரங்களையும், அது மட்டுமல்ல அவன் அதை திரும்பி பெறாது போகும் அளவுக்கு அவன் வாழ்க்கையில் தேவனுடைய பலத்தினை இழந்ததுனால அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் கண்களை பிடுங்குற அளவுக்கு அவன் மேலே அந்த பெலிஸ்தியர் வெறுப்பாக இருந்தானா, எந்த அளவுக்கு தேவன் அவன் வாழ்க்கையை உயர்த்தி வைத்திருப்பார். அவனுடைய வாழ்க்கையில் தேவன் எந்த அளவுக்கு அவனோட கூட அசைவாடிப்பார். ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு அரசாங்கமே அவனை கண்டு பயப்படுமானால் அவனுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட பலன் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது. ஒரு தேவ பலனை அவன் வாழ்க்கையில் இழந்தது நிமித்தம் அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான். ஆமென். ஒருவேளை இந்த 2023ஆம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நீங்கள் இழந்திருக்கலாம். கேளுங்க, ஆண்டவரே பலனை தாங்க ஆண்டவரே. என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. அவன் கதறுகிற கதறில் அந்த ஆண்டவரே, போய் இந்த பெலிஸ்தியன் கையில் என்ன ஒப்பு கொடுத்துடாதீங்க ஆண்டவரே. அவனுடைய அழுகிற அழுகை இந்த கடைசி நாட்களில் இந்த இன்னொரு சில மணி நேரங்களுக்குள்ளாக வருடத்தை முடிக்க போகிறோம். இன்றைக்கு நீ கதற கதறல் 2024ஆம் ஆண்டு அந்த பலனை தேவன் தருகிறவராயிருப்பார். ஹல்லேலூயா. அவன் பாருங்க சொல்கிறான், ஆண்டவரே இவனுங்க கையில் என்னை கொடுத்துடாதீங்க ஆண்டவரே, என்னை என்ன பண்ணிடாதீங்க, பழிவாகாதபடிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும். அதற்கு தாங்க இந்த ஜெபம். இந்த ஜெபம் ஏதோ எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க ஆலயத்தில் என்பதற்காக அல்ல. தேவன் இந்த வருடம் முழுவதும் உன் வாழ்க்கையில் செய்த நன்மைகள்,
உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள், அதே இழப்புகள் மீண்டும் 2024 தொடரக்கூடாதபடி இருப்பதற்காக தான் ஆண்டவரே ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளுன்னு நம்ம செபிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நேற்று கேட்டோம், ஆண்டவரே என்னை புதிதாக்குங்க ஆண்டவர். ஆண்டவர் புதிதாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த புதிதாக்குற காரியங்களை பெறக்கூடிய பலன் இருக்கிறதா? உன்னை சுற்றில் இருக்கும் பெலிஸ்தியர்களை நீ முழுகடித்து 2024 நீ சமாதானம் உள்ள வாழ்க்கையை வாழுவதற்கான பலன் இருக்கிறதா? பிரியமானவர்களே, நம்ம செபிக்கிறோம். ஆனால் செபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என் வாழ்க்கையை கட்டுங்கப்பா, இந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே என்று நீ கதறுவாயானால் 2024 வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா 2024 வாக்குத்தத்தமே உபாகமம் 15:10 சொல்லுவது போல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகள் நிமித்தம், ஆமென், உன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் எல்லா கிரியைகள் நிமித்தம். உபாகமம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் 15:10 இல்லை 4வது லைன்லேருந்து. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். 2024 வாக்குத்தத்தம் இது. அப்போ உன் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சிம்சோனை போல கதறி அழுகிற ஜெபமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகள், உங்கள் கிரியைக்கு ஏற்ற பலனை 2024 நீங்கள் காண வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம என்ன கிரியைகள் செய்கிறோமோ அதற்கேற்ற பலன் தாங்க நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கேற்ற பலனை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? அதனால தான் இன்றைக்கு இந்த 2 நாளாக நான் பேசி கொண்டு இருக்கிற காரியம் இதுதான், மன்றாட்டின் ஜெபம். ஆண்டவரே என்னை புதிதாக்குங்க ஆண்டவரே. 2வது காரியம், ஆண்டவரே என்னை பலன் தாங்க, நான் இழந்த பலத்தை தாங்க. என் விசுவாசத்தை நான் இழந்திருக்கலாம், என் நம்பிக்கையை, என் வாழ்க்கையை இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே 2024 ஆண்டவரே இந்த காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தாங்கப்பா, என்னை ஒரு விசை நினைங்க என்று நாம் ஜெபிக்க சித்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சன் செய்த தன்னுடைய பாவத்தின் நிமித்தம், தன்னுடைய அறியாமையின் நிமித்தம், தன்னுடைய அறியாமையினால, தன்னுடைய தேவனுடைய மீறுதலினால அவன் தேவனுடைய பலத்தை இழந்தாங்க. ஆனால் அவனுக்கு கிட்ட இருந்த ஒரு காரியம், ஆண்டவரே என்ன இந்த பெலிஸ்தியர் கையில் என்ன பண்ணிடாத ஆண்டவரே ஒப்பு கொடுத்துடாதீங்க. நீங்கள் பழி வாங்கும்படி ஆண்டவரே இவங்க கையில் மாத்திரம் என்ன ஒப்பு கொடுத்துடாதீங்க. அவனுடைய ஜெபம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லலை, என்னை தப்பிச்சு போக வழின்னு அவன் கேட்கல. அவன் கேட்குற ஒரு சொல்லு, ஆண்டவரே ஒரு தீர்வாய் பெலிஸ்தியர் கையில் என்னை என்ன பண்ணிடாதீங்க, பழி வாங்கிடாதீங்கப்பா. நீ கொன்று போடுறதுன்னா என்னை நீ கொன்று போடு, ஆனால் அந்த பெலிஸ்தியன் கையால் என்னை என்ன பண்ணிடாத, கொன்று போடுறாத. ஹல்லேலூயா. அவனிடத்தில் காணப்பட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் தேவனை விட்டு தூரமாய் போனதுனால அவன் இழந்த 6 காரியங்கள். 1 உறவுகள், 2 பலன், அது மட்டுமல்ல உற்றார் உறவினர்கள், அடுத்தது கண்கள், 5வது அந்தஸ்து, ஆமென், 6வது மரியாதை. அவனை என்ன பண்ணுறாங்க, 2 தூணில் கட்டி வச்சுட்டு அவன் கண்ணை பிடிங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. ஆமென். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த 2023 ஆண்டவரே 2024 அது என் வாழ்க்கையில் தொடரக்கூடாதப்பா.
2024ஆம் ஆண்டு தொடரக்கூடாது. அதுக்கு தான் அவன் கதறான். அவன் இழந்த காரியங்க பாருங்க, உற்றார் உறவினர், அவன் கண்ணை இழந்தான். அவனுடைய அந்தஸ்து எப்படிப்பட்ட அந்தஸ்து? அவனை பார்த்தாலே நடுங்குவாங்க. அவனை பார்த்தாலே என்ன உண்டாகும்? நடுங்குவாங்க. அடுத்த காரியம் மரியாதை. எப்படி அவனை கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்களா? ஒரு பெரிய எல்லாம் சுற்றி நின்று அவன் அப்போ கூட பாருங்கள், அவனுக்கு பயம் இருக்குது. என்னது? கண்களை பிடுங்குறாங்க. ஏன்னா அவன் கண்கள் இருந்தால் ஏதாகிலும் செய்துருவானோ. ஒருவேளை இந்த 2023ஆம் ஆண்டு உங்களை சுற்றி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். கேளுங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே ஒரு விசை, ஆண்டவரே ஒரு விசைன்னு நினைத்தரலங்கப்பான்னு கேளுங்க. அவன் கேட்டாங்க, சிம்சோன் கேட்டான். அதற்காக தான் இந்த கடைசி நாட்களில் இதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு, இது ஒரு செய்தி அல்ல, இது ஒரு ஜெபத்தின் வார்த்தைகள் தான். நீங்கள் இன்றைக்கு உங்களுக்காக கதற போகிறீங்க. இன்று நீங்கள் உங்களுக்காக கதற போகிற ஒரு காரியம். நேற்று உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் கதறினீங்க. இன்று உங்களுக்காக சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில் உறவுகளை இழந்தான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. அவன் அந்தஸ்து, அவன் மரியாதை என்ன பண்ணிச்சு? எல்லாம் போயிடுச்சு. அவனுடைய தலை முடியை வெட்டின பிறகு அவனுங்க கூப்பிடுவானுங்க, அந்த பெலிஸ்தியர்கள். எந்திரிச்சு ஓடுவான். அவனுக்குள்ள தேவ பலன் இல்லாமல் இருக்கிறதை கண்டு அவன் என்ன பண்ணுவாங்க? கிண்டல் பண்ணுவாங்க. ஆமென். போடும்போது சொல்லியிருக்க, உடனே அவங்க பிடிச்சி கண்ணை கட்டிட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் அவனை கயிறு கட்டி அவனை பிடிக்கிறதுக்கு அதே வீட்டில் வரும்போது அவன் கயிறை என்ன பண்ணுவான்? அறுத்துட்டு எழும்பி சண்டை போடுவான். இப்போ இவனுங்களுக்கு எதிரிக்கு தெரியும், கயிறு கட்டினாலும் சரி, சங்கிலி கட்டினாலும் சரி, ஒரு நூல் கட்டினாலும் அவனால் என்ன பண்ண முடியாது? நம்மளை அடிக்க முடியாதுன்னு அவனை எப்படியெல்லாம் வெறுப்பேற்றிருப்பாங்க. 2023ஆம் ஆண்டு கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் கேளுங்க, ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இந்த நாளில் இறங்குங்கப்பா. அவனுடைய கதறல் வாசிக்கும் போது அநேக நேரம் வேதத்தை வாசித்துட்டு போயிடுறோம். அவன் ஜெபித்தான், தூண்கள் விழுந்தது. அவன் இருதயம் எந்த அளவுக்கு குட்டப்பட்டிருக்கோ யோசித்து பாருங்க. நமக்கு நல்லா தெரியும் இது ஒரு சாதாரணமான ஒரு காரியம். அந்த காரியம் நம்மளை மேற்கொள்ளும் போது நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? அவன் அவ்வளோ பெரிய பலவான். அவன் எத்தனை பேர் வந்தாலும் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அவனை பிடிக்கும் போது அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். அவன் எழுந்து அதை வாசிக்கும் போது இருக்கும், அவர்கள் அவன் மேலே விழுவாமல் அவன் போய் அவர்கள் மேலே விழும் போதே அவன் தேவனுடைய பலன் அவனை விட்டு போனதுனால அவனை ஒரு ஆட்டுக்குட்டியை போல பிடித்தார்கள் என்று சொன்னாங்க, எழுதியிருக்கும். ஆமென். அப்போ அவனுடைய இருதயம் தேவனை நோக்கி எவ்வளோ நேரம் அழுதுருப்பாங்க. ஒரு 2 லைனில் வாசிடுறோம், தூணு மத்தியில் நின்று தேவனை கேட்டான். எத்தனை மணி நேரம் அவன் தேவனுடைய சமூகத்தில் அவன் இருதயம் அழுது இருக்கும். அவன் எப்படியெல்லாம் யோசிச்சிருப்பான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் எல்லாவற்றையும் இழந்தவனாய் தேவனுடைய சமூகத்தில் நின்று கேட்குற, ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம். இன்று நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியம் இதுதான். ஆண்டவரே இந்த நிந்தை, இந்த அவமானங்கள், இந்த இழப்புகள், இந்த 2023ஆம் ஆண்டு என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், என் வேலையில், என் வருமானங்களில் இழந்தது போல இனி வரும் நாட்கள் நான் இழக்கக்கூடாதப்பா, நான் இழக்கக்கூடாது ஆண்டவர். சிம்சோன் ஜெபம் அதுதான். அவன் கதறுகிற கதறல், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம். அவன் சொல்கிறான் பாருங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் கொன்னா கூட பரவாயில்ல அவனுடைய இருதயம். அவன் சொல்கிறான், ஆனால் இவங்க கிட்ட கொடுத்து என்னை நீ பழி வாங்கிடாத ஆண்டவரே. அநேக நேரம் நம்முடைய கால்கள் சறுக்கும் போது நம்முடைய எதிரியுடைய பார்வைகள் நம்முடைய இருதயத்தை
அழித்து விடும். கவனிச்சிருக்கீங்களா? இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு காரியம், அந்த காரியம் தலை மேலே ஏறி நிற்கும் போது உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? அப்போது சிம்சோன் தேவனை நோக்கி அவன் எப்படி கதறிந்தானா ஆண்டவர் அவனுக்கு இறங்கியிருப்பார். ஆண்டவர் அவனுக்கு அனுமதிச்சாருங்க. ஏன்? அவன் தேவனுடைய ரகசியத்தை சொன்னதுனால, தேவன் அவனுக்கு தந்த பலத்தை அவன் வெளிப்படுத்தினால தான் அவன் பலன் என்ன பண்ணப்பட்டது? அறுக்கப்பட்டது. அவன் அந்த பெண்ணோடு இருக்கும் போது கூட அவன் பலன் போல அவன் தேவனுடைய ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தினவுடன் தேவனுடைய பலன் என்ன என்று பார்த்த பின்புதான் அவனுக்கு அதை அவன் தலை மயிரை அதை முடிய அதை கட் பண்ணதுனால தான் அவனுடைய பலனை அவன் இழந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று தேவனுடைய பலன். என்ன ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பலத்தை மாற்றம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் தெரியுமா? ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அதை மேற்கொள்ளுகிற ஒரே பலன் தேவனுடைய பலன் மாத்திரமே. அந்த தேவ பலன் உனக்குள்ளாக இல்லைன்னா உன்னால் அடுத்த ஸ்டெப்பு உங்கள் வாழ்க்கையில் எடுத்து வைக்கவே முடியாதுங்க. எப்படியாப்பட்ட தோல்வியாக வேணாலும் இருக்கலாம், அது வாழ்க்கையாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இழப்பாக இருக்கலாம். நீ தேவனுடைய பலத்தை மாத்திரம், அதனால தான் பாருங்க, அவன் எல்லாத்தையும் இழந்தும் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் பலத்தை அவன் இழக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அவன் எல்லாவற்றையும் இழந்த நேரத்திலும் செபிக்கிற பலனை மாத்திரம் அவன் தக்க வைத்து கொண்டான். ஆமென். அந்த ஜெபிக்கிற வரம் இருக்கு பாருங்க, அது மிக கிருபை நிறைந்த ஒரு வரம். அந்த கிருபை ஒரு மனுஷ வாழ்க்கையில் இழந்துடாமல் காத்துக்கொள்வது ஜெபம். ரெண்டாவது காரியம், அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷனாய் அவனுடைய இருதயம் வைக்கப்பட்டிருந்தது. நம்முடைய இருதயம் கலங்கி இருக்கிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிறோமா? ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும். ஐயோ, அவன் நினச்சிருக்கலாம், சரி இதோட போச்சுடா, தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கூட அவன் என்ன பண்ணியிருக்கலாம், நினைத்திருக்கலாம். அவனுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 4 பேராவது அங்கே இருக்க மாட்டாங்களேங்க சுற்றி, அவ்வளோ பெரிய பலவானை பிடித்திருக்காங்கன்னும் போது. ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. இந்த நாளில், இந்த பழைய வருடத்தை முடிக்கிற நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு இருதயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எனக்கு ஒத்த ஆசை வரும் பருவத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை, இந்த உலகத்தில் ஒத்தாசை எங்கேருந்து வரும் தெரியுமா? நம்மை உருவாக்கின தேவனிடத்தில் இருந்து. அதனால தான் ஆண்டவர்கிட்ட அவன் டைரக்டாக கேட்குறான், தேவனே என்னை பலப்படுத்தும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் தேவனை அங்கலாய்க்கிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, பாருங்க, இங்கு நடக்கிற இன்னொரு காரியத்தை வாசிக்கும் போது இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், இவனுடைய இந்த சிம்சோனுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது தெரியுமா? ஒரு பரிதாபம் உள்ள ஜெபம். ஆமென். பரிதாபம் உள்ள ஜெபம். எங்கே ஒரு மனுஷனால் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் அவனால் எதையும் செய்ய முடியாத இயலாமையான ஒரு நேரம் இருக்குது பாருங்க, அது மிக கொடூரமான ஒரு நேரம். ஒரு மனுஷனால் எதை வேணால் செய்ய முடியுங்க, ஆனால் ஒரு சில வேளைகளில் ஏதோ ஒரு காரியத்தில் இடரும் போது அவங்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு இயலாமையான ஒரு நேரம் இருக்குது பாருங்க. அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு மிக அழகாக சொல்லுவாங்க, ஒரு பரிதாபமான ஜெபம். நீங்கள் அநேக ஜெபங்களை வேதத்தில் பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை, தீர்க்கதரிசியோட ஜெபங்களை நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது எல்லாரும் ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்காக, ஜனங்களை எச்சரிக்கிற ஜெபம்,
மற்றபடி என்னது, அவர்களை ஏதாவது ஒரு ஜெபம் இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஜெபம் மாத்திரம், இந்த சிம்சோனினுடைய ஜெபம் மாத்திரம் ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபமாக இருக்கும். பரிதாபப்படுகிற ஒரு ஜெபம். தாவீது கூட இப்படி ஜெபித்ததில்லை. தாவீதினுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆனால் தன்னுடைய உயிரை காப்பாற்றுங்கன்னு சொல்லும் அளவுக்கு இங்கே வேதத்தில் இவனை, இந்த சிம்சோனை போல தேவனிடத்தில் கதர்னவர்கள் ஒருவரும் இல்லை. நேற்று எரேமியாவை குறித்து நாம் பார்த்தோம். அவன் தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் கதறுகிறான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆண்டவரே நீங்கள் என்ன கொண்டு போடுங்க, ஆனால் இவங்க கிட்ட மாத்திரம் என்ன பண்ணிடாதீங்க. உண்மையாலுமே நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை மாட்டிக்கினா எப்படி இருக்கும்னு இதை வாசிக்கும் போது யோசித்து பார்த்தேன். உண்மையாலுமே நம்மளாம் அந்த சூழ்நிலைகளில் தேவனை நோக்கி கூப்பிடுற அளவுக்கு தைரியம் இருக்குமா? ஆண்டவர் கை விட்டுட்டாருன்னு நல்லா தெரியும். ஆனாலும் அவன் விசுவாசம் என்ன எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஆண்டவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்து நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று வேதம் சொல்வது போல, இந்த நாளில் அவருக்கு ஒத்தாசை வரும் பருவத்து நேராய் நம்முடைய கண்களை நாம் ஏறெடுக்க போகிற இந்த வார்த்தையை கொண்டு, ஏமன் வானம் பூமியும் படைத்த வல்ல தேவ இடம் இருந்து, வான பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து, ஆத்துமாவை காக்கும் நல் தேவன், தீங்கும் என்னை அணுகாமல், ஆத்துமாவை காக்கும் தேவன். சூரியன் பகலில் சந்திரன் இரவில் என்னை சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் என்னை சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசைவார் பர்வதம் என் கண்களை எனக்கு ஒத்தாசை பர்வதம் என் கண்களை சிம்சோன் தன் வாழ்க்கையில் அவனுக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராய் அவன் தன் கண்களை ஏறெடுத்தான். அவன் இழந்து போனதை மீண்டும் தேவன் அவன் வாழ்க்கையில் கொண்டு வந்தாருங்க. சொன்ன ஒரே காரியம், ஆண்டவரே இந்த அற்ப மனுஷர்கள் மத்தியில் அவங்க கையில் என்ன ஒப்பு கொடுத்துடாதீங்கப்பா. நீ கொண்டு போட்டாலும் கொண்டு போடுங்க. இந்த அற்ப மனுஷர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் நியாயம் தீர்க்கும் அளவுக்கு என் வாழ்க்கை வச்சிடாதீங்கப்பா. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு 2023 நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட அழுங்க, ஆண்டவரே ஒரு விசை இந்த நிந்தை என் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே ஒரு விசை, ஆண்டவரே இந்த அவமானமான காரியங்களை ஆண்டவரே என் வாழ்க்கை இந்த 2023 ஆண்டோடு முடியட்டப்பா. என் வாழ்க்கையை கட்டுங்க ஆண்டவரே கேளு. சிம்சோன் கேட்டாங்க, ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் செய்தார். பாவங்களை அறிக்கை செய்கிறவன் தேவனிடத்தில் இரக்கத்தை பெறுகிறவனாய் இருக்கிறான். ஆண்டவரே ஒருவேளை நான் என்ன சுயத்தினால
இந்த வருடம் நான் இருந்திருப்பேன், ஆனால் என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று கேளுங்க. ஒரு நாளும் உங்களுடைய ஆசீர்வாதம் என்னை விட்டு வெளியில போகாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவன் கேட்டாங்க, ஆண்டவர் அவன் இழந்து போனது ஆண்டவர் தந்தார். 29-30 வசனங்கள்லாம் வாசித்தீங்கன்னா இல்லை வாசிக்க கேட்போம். 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்க 2 தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடு கூட மடியை கடுவது என்று சொல்லி பலமாய் அந்த இடத்தை அவன் அசைச்சான். சூழ்நிலைகளை கண்டு அஞ்சாதீங்க. ஒருவேளை அந்த சூழ்நிலை உன்னை மேற்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டே இந்த ஒரு விஷயம் ஆண்டவர், இந்த ஒரு விஷயம் ஆண்டவர், இந்த சூழ்நிலையை மிதிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் இழந்ததை மீண்டுமாக 2024 பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. அவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் இழந்திருக்கிறான். அவன் கண்களை இழந்தான், அவன் உறவுகளை இழந்தான், அவன் மரியாதை இழந்தான், அவனை ஏசினார்கள், அவனை கேலி செய்தார்கள். ஆனாலும் ஆண்டவரிடத்திலிருந்து கிருபை அவன் பெற்றுக்கொள்ளுகிறவனாயிருந்தான். இந்த கால வேளையில இந்த வருடத்தை முடிக்க போகிற நீங்க அதே வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்களா? 2024ஆம் ஆண்டு ஆண்டவரே என்னை புதிதாக்குங்கன்னு சொல்ல போறீங்களா? ஒரு விஷயம் இறங்குங்கப்பான்னு கேளுங்க. ஒரு விஷயம் இறங்குங்கப்பான்னு கேளுங்க. அதற்கு தான் இன்று நாம் கூடி ஜெபிக்க வந்திருக்கிறோம். நீங்க இழந்து போனதை திரும்பி பெற்றுக்கொள்ள மன்றாடுங்க. ஆண்டவரே மன்னிங்கப்பான்னு கேளுங்க. இந்த பெலிஸ்தியர் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என்ன ஒப்பு கொடுக்காதீங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த சூழ்நிலைகள் என்னை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவர். 2023 எல்லாம் மாறணும் ஆண்டவரே. என் எல்லைகள் சமாதானமாகட்டும் ஆண்டவரே. என் குடும்ப வாழ்க்கை சமாதானமாகட்டும். என் பிள்ளைகள் வாழ்க்கை சமாதானமாகட்டும் ஆண்டவரே. என் சூழ்நிலைகள் சமாதான எல்லைகளாய் மாற்றுங்க. ஒரு நாள் அந்த பெலிஸ்தியர் கரங்கள் எங்களை ஒப்பு கொடுத்துடாதீங்கப்பா கேளுங்க. ஒரு விஷயம், என் தேவன் அவனை பலப்படுத்தினார்கள். சிம்சோனை பலப்படுத்தின அதே தேவன் இன்று உன்னை பலப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பரவாயில்லைங்க, உங்க முகத்துல காரியே இந்த வருஷம் துப்பிடும். டோன்ட் வரி, டோன்ட் வரி. சத்துருகளை என் தேவன் காலில் கொண்டு வந்து போடுவா. தேவனிடத்துல கதறு, ஆண்டவரே ஒரு விஷயம். நாங்களாம் இவ்வளவு வருஷம் ஊழியத்தில் இருக்கிறோன்னா எங்க பிள்ளைகளுடைய தேவைகள், எங்க சூழ்நிலைகள், எங்க காரியங்களாக இருக்கிறோன்னா நாங்க தேவனிடத்துல இப்படி கதறதுனால தாங்க. ஆண்டவரே ஒரு விஷயம் நினைங்கப்பான்னு. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காரியம். ஆண்டவரே ஒரு விஷயம் நினைங்கப்பா. அவமானங்கள் வரலாம், துன்பங்கள் வந்திருக்கலாம், போகட்டும். Let it be. Lord, make my way new. என் வழிகளை நீ புதிதாக்குங்கப்பான்னு கேளுங்க. ஒரு விஷயம் இறங்குங்கப்பா. அவன் கதறின கதறுதுதான். ஒரு விசை மாத்திரம் நினைத்தல்லுங்க ஆண்டவரே. நான் இழந்ததை எல்லாம் திருப்பிக் கொள்ள ஒரு விசை மாத்திரம். என் வாழ்க்கையை நான் தொலைத்திருப்பேன், ஆனால் ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே இறங்குங்கப்பான்னு கேளுங்க. ஒருவேளை பொருளாதாரமா இருக்கலாம், ஒரு வேலையா இருக்கலாம், ஏதா வேணாலும் இருக்கலாம். might be whatever might be. புதிய வருடத்தில் புதிய நன்மைகள், பழையவைகள் தொடரக்கூடாதுங்க. அதே பிரச்சனையோடு 24ஆம் ஆண்டு வந்தினா நல்லா இருக்காது.
ஆண்டவரே ஒரு விசை என்னை நினைத்தல். அவன் கதறினான் தேவனிடத்தில். அவளுடைய கதறல் தேவனுடைய பலன் மீண்டுமாய் வந்து இறங்கினது. அவன் இந்த தூண்களை அசைத்தான், ஜனங்கள் மேல் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலும், அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. நீ மனம் திரும்பும் போது உன்னுடைய சூழ்நிலைகளை நீ தேடினாலும் அது உன் கண்களுக்கு படாது. தேவனிடத்தில் கதறும் போது உன் சூழ்நிலைகளை நீ தேடினாலும் அது நீ கண்டடைய மாட்டா. எங்கேயோ ஓடிடும். ஒரு நிமிஷம் போதும். அவன் கட்டப்பட்ட நிலைமையில தேவனை நோக்கி கிருபையே ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரம் எல்லாம் உங்க கிருபை பயிரு. சோர்ந்து போன கிருபையிரு, கிருபையே கிருபையே மாறான் நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரம் எல்லாம் கிருபையிலே. ஒன்றுமில்லா நேரம் எல்லாம் எனக்கு உதவி செய்தது கிருபையிலே. உடைக்கப்பட்ட கிருபைக்காக தேவனுடைய கிருபை மகிமையானதுங்க. கிருபையிலே, கிருபையே நல்ல கிருபையே, கிருபையே Glory Lord மாறாத நல்ல கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இயேசுவே உன்னேசரே மாறாத உங்க கிருபையே, கிருபையே நல்ல கிருபையே அப்பா. சங்கீதம் 86:6-7 சொல்வது போல, சாரி 85:6-7 சொல்வது போல, உங்கள் மகிழ்ந்து இருக்கும்படி நீங்கள் என்னை திரும்பி உயிர்ப்பிக்க மாட்டீரோ. சிம்சோனுடைய ஜெபம் அதுதான். ஆண்டவரே என்னை திரும்பி உயிர்ப்பிக்க மாட்டீரோ. தேவனிடத்துல கதறங்க. ஒரு விஷயம் என்னை நிறுத்தலங்கப்பா, நீர் எங்களை திரும்பி உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கேளுங்க. கேட்கிறவர்கள் எவரும் பெற்றுக்கொள்வார்கள். ஒரு விஷயம் ஆண்டவரே, நீர் எங்களை திரும்பி உயிர்ப்பிக்க மாட்டீரோ.
என் குடும்பத்தின் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? என் பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்கள் உயிர்ப்பிக்க மாட்டீங்களா ஆண்டவரே? என்ன கேளுங்க. உயிர்ப்பீங்கப்பா, உயிர்ப்பீங்கப்பான்னு கேளுங்க. நம்ம சோர்ந்து போன நேரமெல்லாம் அவர் நம்மளை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உங்களுடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு காண்பீங்கப்பான்னு கேளுங்க. கிருபை. சிம்சோனின் வாழ்க்கையில் அவன் கிருபை பெற்றான். அவன் எதை இழந்தாலும் தேவனுடைய அவனுக்குள்ளாக இருந்த அந்த ஜெப ஆவி அவனை இழக்கவில்லை. இன்னைக்கு என்ன வேணாலும் எழுந்துருங்க, பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவர் செய்வா. ஆண்டவர் கண்டிப்பாக செய்வாருங்க. 24ஆம் ஆண்டு, 2024ஆம் ஆண்டு இன்றைக்கு நீ கதறல் 24ஆம் ஆண்டு முழுவதும் தேவன் உன்னை பாதுகாக்கிறவராக இருப்பா. ஏன்னா வசனமே அதுதான். நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற பரிசுத்தம், அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற உண்மை நம்ம இடத்துல இருக்கிறதா? சிம்சோன் உண்மையற்று போனான். ஆனால் தேவன் அவனுக்கு இறங்கினாருங்க. தேவன் அவனுக்கு இறங்கினார். இன்று உனக்காக ஒரு விஷயம் அவர் இறங்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எண்பத்தி 6:17 சொல்வது போல சங்கீதக்காரன், நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பீங்கப்பா. அடையாளத்தை காண்பீங்கப்பா, அனுகூலமான அடையாளம். ஆண்டவரிடத்துல கேட்ட ஆண்டவர் தந்தார். சிம்சோனுக்கு தந்தாருங்க. இன்றைக்கு உங்களுக்கும் தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே ஒரு விசை மனிதனிடத்துல கேட்பது போல தேவனிடத்துல கேளுங்க. ஆண்டவரே ஒரு விசையப்பா, இந்த ஒரு விசை எனக்கு மனம் இருங்க. இப்படி நம்ம பிடித்தமான ஒரு இடத்துல நம்ம போய் கெஞ்சிரும் பாருங்க, அது போல இன்று தேவனிடத்துல கெஞ்சிங்க. நமக்கு ரொம்ப பிடித்தமானவங்க கிட்ட தான் எப்போதும் என்ன பண்ணுவோம்? நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். அவங்க கிட்ட மாத்திரம் என்ன பண்ணுவோம்? எப்போதும் எது சொன்னாலும் ப்ளீஸ் கெஞ்சிற ஒரு காரியம் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் நம்ம கெஞ்ச மாட்டோம். உன்னோட உறவு யாரோடு கூட இருக்கிறது? நீ யார் இடத்துல கெஞ்சுகிறாய்? மனுஷன் இடத்துலையா, தேவனிடத்துலையா? சிம்சோன் தேவனிடத்துல கெஞ்சினான், இரக்கம் பெற்றான், கிருபை பெற்றான். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்க அப்படியே ஜெபிங்க பார்க்கலாம் உங்க காரியத்திற்காக. சொந்து போன நேரம் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இதே அப்பா. சோர்ந்து போன நேரம் ஆமாப்பா, கிருபை இதே, கிருபையே. சூழ்நிலைகளை தாண்டி கிருபை செய்யுங்கப்பா. நல்ல கிருபையே இயேசுவே, பொன்னீசரே, மாறாத கிருபையே. அவரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 84:12 சொல்லுவது போல, கர்த்தாவே உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். நீங்க கர்த்தரை நம்பி உங்கள் காரியங்களை கொடுங்க. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். சிம்சோனுக்கு செய்தாருங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக செய்வா, கண்டிப்பாக செய்வா. நீ மனுஷனிடத்தில் உன் காரியத்தை சொல்லாதே.
கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஒரு விசை ஆண்டவரே பலன் தாங்கப்பா, பலன் தாங்கப்பான்னு பலவீன நேரம் கிருபை எனக்கு போதும், பலன் தருவேனென்று பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேனென்று நண்பவரே நின்று காப்பவரே வந்தவரே காப்பவரே நீர் போதும் என்வார் அப்பா, நீ போதும் என்வார் விடு, நீ போதும் எங்கள் ஊழியர் வாழ்விடு, தாய் போல தேற்றி தோள் மீது சுமந்தீர் என் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்தீர் என் இயேசையா, உம்மை போல கொள்ள யாருமில்லையே, யாருமில்லை உம்மை போலப்பா, போல புரிந்து கொள்ள உம்மை போல அரவணைக்க ஒருவர் அல்லப்பா ஐயா, ஒரு விசை இறங்குங்கப்பா எங்கள் ஊழியத்தில், எங்கள் குடும்பத்தில் வாழ்களப்பா, என் சபை விசுவாசியின் வாழ்க்கைகள் ஆண்டவரே, ஏசையா வாழ்விலை நீ போதும், நீ போ எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலப்பா நீங்க வாங்க ஆண்டவரே, இன்றோடு கூட நீங்க வாங்கப்பா, கூப்பிடுங்கப்பா, நீங்க வாங்க டாடி, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில வாங்கப்பா, ஒரு விசை இறங்குங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில நீங்க வாங்கப்பா. சிம்சோன் தன்னுடைய உயிர் பிரியும் நேரத்தில் கூட தேவன் அவன் நோக்கி கூப்பிட்டான். ஒருவேளை ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க சொல்லியிருந்தா கூட ஆண்டவர் காப்பாத்தி இருப்பார். அவருடைய இருதயத்தின் வாஞ்சியை தேவன் நிறைவேற்றினார். பலனற்ற உங்களுக்கு தேவன் என்று புதிய பலனை தருகிறார். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகள் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கேளுங்க ஆண்டவரே, மேக் திஸ் திங் ரைட் இன் மை லைஃப் மை லார்ட். இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் நீங்க சரி பண்ணுங்கப்பா. இந்த காரியத்தில் என் வாழ்க்கையில் நீங்க சமாதானத்தை தாங்கப்பா. இந்த இழந்த இந்த காரியத்தை நீங்க தாங்கப்பா. நீங்கப்பா ஒரு விசை நீ தேற்றுவதை கண்டு நீ எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகஞ்சர் கண்டு வெக்கம்படும்படிக்கு எனக்கு அனுகூலம் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க என்னோட கூட இருக்கிறத மற்றவங்க தெரிந்து கொள்ளணும் ஆண்டவர். எனக்கு இந்த புகழ் பேர் புகழ்லாம் வேணாப்பா, நீங்க என்னோட இருக்கிறீங்கன்னு தெரிந்து கொள்ளணும். இததான் சிம்சோன் ஆண்டவரிடத்துல கேட்டான். ஆண்டவரே,
பழி வாங்குவதற்கு இவங்களை கொண்டு தான் பழி வாங்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே கேளுங்க, லார்ட் forgive me. ஆண்டவரே ஒரு விஷயம் இறங்குங்கப்பா என் வாழ்க்கையில். ஒன்று சில நிமிஷத்தில் ஜெபத்தை நாம் முடிக்க போகிறோம். இதே போல இரக்கம் தேவன் நாளைக்கு தருவாரான்னு தெரியாது. ஆனால் தேவன் இரக்கத்தை செய்வதற்கு முன்பதாக தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே வாழ்க்கையில் இரக்கத்தை தாங்கப்பான்னு. ஆண்டவர் கிருபை நிறைந்த ஆண்டவருங்க. கேளுங்க கேளுங்க, ஆண்டவருடைய தைரியமா கேளுங்க. ஆண்டவரே நீர் எனக்கு துணை சேர்ந்து என்னை தேற்றுகிறதை என் பகஞ்சர் கண்டு வெக்கும்படும்படியாக எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை நீங்க காண்பீங்கப்பா. அதை மட்டும் காண்பீங்க ஆண்டவரே. அவங்க வெட்கப்படுகிறது கூட எங்களுக்கு தேவையே இல்லை ஆண்டவரே. நீர் எனக்காக இருக்கிறீர் என்பதை அவங்க அறிந்து கொள்ளட்டும். கேளுங்க, உங்கள் நிந்தைகள், உங்கள் அவமானங்கள், உங்கள் ஏளனங்களை என் தேவன் இன்று சரி கட்டுகிற நாளாய் இந்த வருட இறுதி 2023 வைத்திருக்கிறார். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. உங்கள் ஏளனத்துக்கு ஏற்ற ஏளனத்தை தேவன் உன் சத்துருக்களுக்கு தர அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீங்க கதறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? ஒரு தாய் தேற்றுவது போல தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை தேற்று. நீங்க சோர்ந்து போற நேரமெல்லாம் அவருடைய கிருபை உங்களை தாங்கினது. நன்றி அப்பா, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக 2023 ஆண்டு எல்லாவற்றுக்காகவும் நன்றி ஆண்டவரே. எனக்கு பிடித்த அதிகாரம் யோபு, அவன் சொல்லுவான், ஆண்டவர் கொடுக்கும் போது மாட்டும் சந்தோஷமா வாங்கிக்கிறீங்க, ஆண்டவர் கொடுக்காத போதும் அந்த சந்தோஷத்தை காட்ட மாட்டேன்றீங்க. நீங்க வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. உண்மையாலுமே ஆண்டவர் கொடுக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஆண்டவர் கொடுக்காத போது அதே சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோமா? நான் சொல்றான், எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லணும். யோபு கிருபைங்க, கிருபை. தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே ஒரு விஷயம் இறங்குங்கப்பா. இந்த வஞ்சிக்கிற உலகத்தின் மனுஷர் கரங்கள்ல இருந்து என்ன வேறு பிரிங்கப்பா நினைக்கிறேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்பல் துன்பம் இன்பமாய் மாற இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த ஓட்டம் அந்த நாளை சுதந்தரிப்பே. அந்த நாளை சுதந்தரிப்பே. அவப்பா வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்தரிப்போம் ஆண்டவரே. 2024 நீ தந்த அந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரிப்பேன் ஆண்டவரே. விசுவாசோடு கூட சொல்லுங்க ஆண்டவரே, நான் கையிட்டு செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீ நன்மையை செய்ய போவதற்காக நன்றியப்பா. இந்த மதிய வேலை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. கலதர பலதர ஷதர பதகல பலப லெபெரே தேனே மெகே தேரே வீர பலதர கலகன மன ரகரவுய தரே விஷலரதர பலகலதர யாக்கோபின் தேவன் என் தேவன்
எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நன்றி அப்பா. யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணையவரே, ஏதும் இல்லை துணையார என்னை. 2024 ஆண்டு ஒரு அற்புதத்தின் ஆண்டு. It's a miracle year. என்னை விட்டு விலகவில்லை, அவர் சொன்னதை செய்தேன். 2024 ஆண்டு ஒரு அற்புதத்தின் ஆண்டு. It's a miracle year. அதிசயங்களும் அற்புதங்களும் ஒவ்வொரு வாழ்க்கையில் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். Thank you Lord. எல்லாவற்றையும் கருத்தில் கொடுக்கிற ஆண்டவரே, ஒரு விஷயம் இறங்குவீராக ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 2024 it's a miracle year. miracle, அற்புதம். எப்படி நடக்கும்லாம் தெரியாது, ஆனா ஆண்டவர் வழி நடத்துவா, ஆண்டவர் வழி நடத்துவா. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நடத்துவா. You will walk. You will walk. வலு சர்ப்பங்களை மிதிக்க தேவன் நமக்கு கிருபை தருவார். இழப்புகள் உண்டு, ஆனாலும் தேவன் தேற்றவாளராக இருப்பார். 2024 இழப்பு உண்டு, விலை மதிக்க முடியாத ஒரு இழப்பு உண்டு. தேவன் தேற்றுகிறவராக இருப்பார். அடுத்த தேவனை நோக்கி சில நிமிஷம் ஆண்டவர் சிம்சோனுக்கு இறங்கினது போல என் வாழ்க்கையில் இறங்கி இருக்கிறீங்களே, நன்றி அப்பான்னு சொல்லு. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லு. உமக்கு கொடா கொடி மகிமை ஆண்டவரே, கொடா கொடி மகிமை. Thank you Jesus. நன்றி அப்பா, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அக்க கூடா கொடி மகிமப்பா, அக்க கூடா கொடி மகிமை. Glory, glory to you God. ஓ மக்க கூடா கொடி மகிமப்பா. ஒரு விசை
ஒவ்வொரு வாழ்க்கையில் நீங்க இறங்குங்க ஆண்டவரே. சிம்சோனுக்கு நீ செய்தது போல ஒவ்வொரு வாழ்க்கையும் நீங்க செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய கதறலை நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு வாழ்க்கை நன்மை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஒரு மனதாய்